எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நமக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் மிகவும் நல்லவராகவே இருந்து ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். அதே ஆண்டவர் இந்த 9வது மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 1 நாளாகமம் 23:25 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினாராம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினார். இந்த 9வது மாதம் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலின் மாதமாய் உங்களுக்கு தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்தி அறிவிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர், இந்த வருஷம் துவங்கி இத்தனை நாட்களும் ஒரு இளைப்பாறுதலே இல்லாமல் இங்கும் அங்குமாய் தன் கூட்டை விட்டு அலைகிற அடைக்கலான் குருவியை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நிம்மதியான ஒரு சூழல் இல்லை, நிலையான ஒரு இடம் இல்லை, நிற்கக்கூடிய ஒரு திராணி இல்லை என்று சொல்லி பல கேள்விகளோடும் பல புலம்பல்களோடும் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். காரணம் என்ன? இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வேதனைகள் மற்றவர்களுக்கு தெரியாது, வசனம் பேசுகிற எனக்கு தெரியாது, ஆனால் சகலத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை இளைப்பாறுதல் இல்லாமல், இதுவரை நிம்மதி இல்லாமல், இதுவரை சந்தோஷம் இல்லாமல் இங்கும் அங்குமாய் அலைந்து திரிந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இளைப்பாறி இருக்க பண்ணுவார். நீ இருக்கிற இடத்தில் அவர் இளைப்பாறி இருக்க பண்ணுவார். உன் குடும்பத்தில் அவர் இளைப்பாறி இருக்க பண்ணுவார். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் இந்த மாதம் நிச்சயம் நமக்கு தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளவோ போராட்டங்கள் வெளியே இருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் வெளியே இருக்கலாம், எவ்வளோ நெருக்கங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாறி இருக்க பண்ணுவேன். காரணம் என்ன தெரியுமா? தமது ஜனத்தை அவர் இளைப்பாறி இருக்க பண்ணுகிறாராம். யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் ஆண்டவரை தன்னுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் எந்த வேலை செய்தாலும் அவரை நம்பி இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை இளைப்பாறி இருக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு வேளை கடந்த இரவெல்லாம் உறக்கம் இல்லாமல் எப்படி இந்த புதிய மாதம் இருக்குமோ, எப்படி இந்த புதிய மாதத்தை ஓட்டப்போகிறோமோ, எவ்வளவோ தேவைகள் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கையை பிணைந்து கொண்டும் மண்டையை கசக்கி கொண்டும் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னை நான் இளைப்பாறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி. கர்த்தர் யாரை இளைப்பாற பண்ணுவார்? அவர் இளைப்பாற பண்ணுவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இந்த வாழ்க்கையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ பாரங்கள் உண்டு. சிலருக்கு வேலையின் மேல் ஒரு பாரம் இருக்கும், சிலருக்கு குடும்பத்தை குறித்ததான ஒரு பாரம் இருக்கும், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும், சிலருக்கு பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும். ஏதோ ஒரு பாரம் இருதயத்தை போட்டு அலக்களித்து கொண்டிருக்கும். ஆனால் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இங்கும் அங்குமாய் அலைந்து திரிகிறார்கள். சிலர்களுக்கு நண்பர்களோடு இருக்கும் நேரம் வரைக்கும் இளைப்பாறுதலை போல தெரியும், அது நிலையானதல்ல. சிலருக்கு குடிக்கு அடிமையாய் இருந்தால் ஒரு இளைப்பாறுதலை போல இருக்கும், அதுவும் நிரந்தரம் அல்ல. சிலர் சினிமாவுக்கு போய் நிற்பார்கள், அதுவும் நிலையானதல்ல. சிலருக்கு வேற ஏதாவது போதை வஸ்துக்களை எடுத்தால் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று போவார்கள், அதுவும் நிலையானதல்ல. ஆனால் நிலையான இளைப்பாறுதல் எங்கே இருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில். நன்றாய் கவனிங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து, இங்கே யார் யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ, ஒருவேளை உன்னுடைய வருத்தம் உன் குடும்பத்தை விட்டு தூரப்படுத்தி இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை நிமித்தம் உன்னை யாராவது அவமானப்படுத்தி தூரப்படுத்தி இருக்கலாம். எங்கே நீ உட்கார்ந்திருந்தாலும் நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இரு கரத்தையும் விரித்து அன்போடு அழைக்கிற இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். உன்னுடைய நாட்களுக்கு ஏற்ற இளைப்பாறுதல், உன்னுடைய வருஷத்திற்கு ஏற்ற இளைப்பாறுதல், உன் குடும்பத்திற்கு ஏற்ற இளைப்பாறுதல், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்ற இளைப்பாறுதல், உன் எதிர்காலத்திற்கு தேவையான இளைப்பாறுதலை நானே கொடுக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நாம் இயேசுவினிடத்தில் வர வேண்டும். இந்த மாதம் நீங்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் உங்களை இளைப்பாறி இருக்க பண்ணுவார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். இரண்டாவது,
நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 11:29 சொல்லுகிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் எப்படி தாழ்மையாய் நடந்தேனோ, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் எப்படி பொறுமையாய் இருந்தேனோ, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் எப்படி நிந்தையை சுமந்தேனோ, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய வழிகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு அறிவுறுத்துகிறார். நமக்கு முன்பாக ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்ப்போமே என்று சொன்னால், சிலருக்கு ஒரு சினிமா நடிகர் ஒரு மாதிரியாய் இருப்பார், சிலருக்கு அரசியல் தலைவர்கள் ஒரு மாதிரியாய் இருப்பார்கள், சிலருக்கு பெரிய பெரிய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு மாதிரியாய் வைத்து பேசுவார்கள். இப்படியெல்லாம் சிலருக்கு கிரிக்கெட் வீரர்களை தனக்கு ஒரு மாதிரியாய் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்தில் யாரையும் நீ மாதிரியாய் வைத்துக் கொள்ளாதே, நீ யாரையும் வைத்து நீ பார்க்காதே, யாரையும் வைத்து உன் வாழ்க்கையை நடத்தாதே, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு பிறந்து வளர்ந்த நாட்கள் வரைக்கும் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு அடங்கி இருந்தார். அது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தத்தை 100% முழு மனதோடு செய்தார். அவருக்கு விரோதமான நிந்தனையான பேச்சுகள் வந்தது. ஒரு கூட்டம் எழும்பி சொல்லுகிறது, இவன் பிசாசுகளினால் பேய்களை துரத்துகிறான், இவன் பெயல்செபூல் என்று சொல்லி இயேசுவை சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லி, சிலர் சொல்லுகிறார்கள் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி இயேசுவை அற்பமாய் பேசின இந்த ஜனங்களுக்கு நடுவே இயேசு சூழ்நிலைகளை எல்லாம் பொறுமையாய் கடந்து போனாராம். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் என்னை பாருங்கள், என்னுடைய வசனத்தை வாசியுங்கள், என்னுடைய வாழ்க்கை நடைமுறையை பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அறிவுறுத்துகிறார். நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் கற்றுக்கொள்வது ஒன்றே ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு தரும். என்ன தெரியுமா? ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார், ஒரு நிம்மதியை கர்த்தர் கொடுப்பார். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையில் நிந்தனை வரும், ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலும் அவமானங்கள் வரும், ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில் இழப்புகள் வரும், தூக்கி வீசப்படுவான். ஆனால் அவைகளுக்கு நடுவே நீங்களும் நானும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒருவர் இருப்பாரே, ஆனால் அவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய முகங்களை அவர் பிரகாசிக்க செய்வார். மூன்றாவது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், எங்கே இருந்து நமக்கு இந்த இளைப்பாறுதல் வருகிறது? யாத்திராகமம் 33:14 சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போக வேண்டும். ஒருவேளை இந்த மாதம் நீங்கள் ஏதாவது வெளி ஊர்களுக்கோ எங்கேயோ ஒரு பெரிய ஆட்களை சந்திப்பதற்காக நீங்கள் புறப்பட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக போய் உனக்கு நான் இளைப்பாறுதலை தருகிறேன். வனாந்தரத்தில் நடந்து வந்த ஜனங்கள், வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொடுக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும், உங்களுக்கு முன்பாக பெரிய ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் உங்களை சந்திப்பதற்கு முன்பாக என்னை சந்தித்துதான் உங்களிடத்தில் வர வேண்டும். ஒருவேளை இந்த மாதத்தில் வர வேண்டிய சில பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் உங்களை நெருக்கி வரலாம். அது எதுவாக இருந்தாலும் கர்த்தரை சந்திக்காமல் உங்களிடத்திற்கு ஒன்றுமே வராது. கர்த்தரை சந்திக்காமல் ஒன்றும் உங்களை தொடவே தொடாது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கும். பிரதர், கொஞ்சம் வருமானத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல பிரதர், இவ்வளோதான் இருக்குது, இதை வச்சு என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்னு தெரியல பிரதர். நீங்கள் யோசிக்கலாம், அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக போகும்போது வாசல்கள் திறக்கும், செங்கடல்கள் பிளக்கும், யோர்தான் குவியலாய் நிற்கும், எல்லா யுத்தங்களிலும் ஜெயம் பெறுவீர்கள். ஆச்சரியமாய் கர்த்தர் இந்த மாதத்தை உங்களை நடத்துவார். கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 15 சொல்லுகிறது, தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தார் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தாராம். எப்பொழுது? தேவனை முழு மனதோடு தேடும்போது. இன்றைக்கி எல்லாம் தேடுறோம் கர்த்தரை, உண்மைதான். எல்லாரும் கர்த்தரை பார்த்து ஆராதிக்கிறோம், உண்மைதான். எல்லாம் கர்த்தரை சர்ச்சில் போய் ஆராதிக்கிறது உண்மைதான். உன் இருதயம் எங்கே இருக்கிறது? நீ எதை யோசித்து கொண்டு இருக்கிறாய்? சர்ச்சுக்குள்ளே உட்காந்து எதை யோசிக்கிற? வேதம் வாசிக்கும் போது உன்னுடைய சிந்தனை எங்கே இருக்கிறது? சற்று நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தாழ்மையோடு கேட்கிறேன், கர்த்தரை நேசிப்பீர்களானால் முழு இருதயத்தோடு அவரை நேசிங்கள், முழு அன்போடு அவர் நேசிங்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தும் பொழுது முழு அன்பையும் நமக்கு வெளிப்படுத்தினார், முழு அன்பையும் அவர் காண்பித்தார். அவருக்கு முழு அன்பை காண்பிப்பதில் நாம் எந்த குறையும் வைக்கக்கூடாது.
நிச்சயம் கர்த்தர் இந்த மாதம் உங்களை இளைப்பாரி இருக்க பண்ணுவார். வாசிக்க கேட்ட முதல் வசனத்தின்படி 1 நாளாகமம் 23:25 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்திற்கு இளைப்பாரி இருக்க பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் இளைப்பாறுதலாய், சந்தோஷமாய், சமாதானமாய் இந்த 9வது மாதத்தை ஆச்சரியமாய், அழகாய், சுகமாய் நடந்து வருவீர்கள். துஷ்டன் இனி உங்கள் வழியை கடந்து வருவதில்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கடந்த ஆண்டவர் 8 மாதங்கள் கர்த்தர் நல்லவராகவே இருந்தீர். கோடி ஸ்தோத்திரம். இந்த 9வது மாதத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை செய்கிறவர்கள், பிஸ்னஸ் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அப்பா. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கட்டும், கனப்படுத்தி நிலைநிறுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத போகிறாங்கப்பா. எல்லாருக்கும் நல்ல பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கொட்டி கொடுப்பீராக. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடும் கலக்கத்தோடும் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கரத்தையும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி பிடிப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க செய்யும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.